பிரச்சனை. பாஜக என்ன எதிர்பார்க்குது? எங்க கூட கூட்டணி வரணும்னு நினைக்கிறாரா விஜய்? இல்ல சார், இப்ப ராகுல் காந்திட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் சார். இப்ப சரி, அந்த பராசக்தியில அவ்வளவு கேவலமாக இவருடைய பாட்டி இந்திரா காந்தியை காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தி அரக்கின்னு அவங்கள காட்டுறாங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறதுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு, காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், திருச்சி வேலுச்சாமி, இன்னும் ஒருத்தர் 2 பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ராகுலும் விஜயும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட திமுக சிங்கிள் டிஜிட்டுக்கு கூட குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதுதான் முதல் வாய்ப்பு. பட் ராகுல் அந்த முடிவு, விஜய் தயாரா இருக்கிறார், 70 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனா இதுலையும் கேட்டுட்டோம், இன்னும் ராகுல் காந்தி அவர் சரியான முடிவை என்னைக்கும் எடுத்ததில்லைங்கிறதுனால, அப்படி இல்லை என்றால் விஜய் வரணுங்கிற ஒரு அழுத்தம் இதன் பின்னால் இருக்குங்கிறாங்க. வக்ஃப் போர்டு அங்க என்ன சொன்னாங்க, இந்த தூண் இருக்கிறது எங்க இடம் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அதுல மிக கடுமையாக நீதிமன்றம் கண்டுபிடித்தது பெஞ்ச். எனவே இதுல ஏத்தாம நிறுத்தினது தப்பு. பட் தெளிவாக கோயில் இடத்துல, கோயில் விஷயத்துல ஏத்துனது தப்பு. நம்ம இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுறோம். 2 விஷயம் சொன்னா புரிஞ்சிருக்கும். குழந்தை ராமர் என்பது ஜூரிஸ்டிக்கல் பர்சன் என்பதை வைத்துத்தான் அயோத்தி தீர்ப்பும் வந்துச்சு. அப்ப அந்த கடவுளுக்கு சொந்தமான விஷயத்தை பாதுகாக்கிற வேண்டியது இந்து அறநிலைத்துறை அல்லது அறங்காவலர்கள். அவங்க அந்த இடத்துல ஏத்த விடுறாங்க. கேட்டா எனக்கு உடம்பு. திருவண்ணாமலையில பார்த்தா 2 கோயிலே இல்லைங்க. ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்கிறாங்க, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கும் அருள்மிகு இடும்பன் கோவில் இருந்த இடம் இப்பொழுது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக ஆகியுள்ளது. முதலமைச்சர் இருந்து சொல்றார். மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை சொல்கிறார். அசம்பிளிலாம் ஒருத்தருக்கு ஒரு கேள்வி தான், அடுத்த கேள்வி போயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து முதலமைச்சர் திருப்பி கொடுக்குறாங்க பதில். கூட்டம் என்டிஏ தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில இருந்து இது எல்லாத்தையும் பாக்குறப்ப சென்னையில எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறது, இதெல்லாம் சென்னையில பண்றதுன்னு இருக்கலாம். கூட்டம் சேர்க்கிறது, செக்யூரிட்டி. முதலமைச்சர் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதில்லைன்றது முடிவாயிருச்சு. ஜனவரி 19க்கு மேலே தான் அந்த கேஸ் வரப்போகுதுன்றதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. என்னன்னாக்க, தமிழக மக்களின் குரலை நெரிக்கும் முயற்சியில் நீங்கள் எப்போதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என பிரதமர் மோடிக்கு சவால் விடுக்கும் விதமா பேசி. இவர் யாருங்க தமிழரா? இவர் யாருன்னே அவருக்கே தெரியுமா? ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய விஞ்சானிங்க. அவர் 2012 அப்போ காங்கிரஸ் தலைவர் கூட கிடையாது, ஜெனரல் செக்ரட்டரி. ஐ எம் எ பிராமின் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி காங்கிரஸ் செக்ரட்டரின்னார். அதுக்கப்புறம் 2018 ஒரு இதில் சோம்நாத் கோயில், இன்னைக்கு மோடி சார் நேற்று மோடி ஐயா போனார். அந்த கோயிலுக்கு போகிறப்ப இவரோட வந்தவர் நான் ஹிந்துஸ் ரிஜிஸ்டரில் இவரை சைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வெளியில் லீக் ஆன உடனே, ராஜஸ்தான் தேர்தல் வருதுன்ன உடனே ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு நான் இது காஷ்மீரி பிராமண கவுல் இது தத்தாத்திரேய கோத்திரம் கவுல் பிராமணன் சொல்லிக்கிட்டாரு. அதை கிண்டலாக எவனோ இது பூனலை போட்டுக்கிட்டு கார்ட்டூன் வந்தது, நம்ம ஆளுக்கு சில பேர் பூனல் காட்டினார்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னே இவருக்கு தெரியாது. இவரை தமிழராக பார்க்கல. ஒன்று தமிழ்நாடு வராரு, உடனே ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இல்லை, திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வருதா? திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போகுதுங்கிறதுல பெரிய தெளிவு இருக்கு. பிரச்சனை ராகுல் காந்திக்கு ஒரு சின்ன பயம். அவரு கடந்த 3 தேர்தலில் ஒரே ஒரு ஸ்டேட்டு அவரை அதிகமாக காப்பாத்துதுன்னு சொன்னால் தமிழ்நாடு. திமுக கூட்டணி கேரளாவும் கூட ஓரளவு காப்பாத்தி, இது 2ம் பெரிய அளவில் காப்பாத்திட்டு இருக்கு. ஆந்திரா சுத்தமா போயிடுச்சு, தெலுங்கானா கொஞ்சம் தப்பி படிச்சுட்டு இருக்கு. ஸோ இதை விட்டா இந்த 40 நமக்கு. ஆனா அதே சமயத்துல வட இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம திமுக காரங்க அப்படி வாயில விடுற பொன்மொழிகள்லாம் அவங்களுக்கு ஓட்ட குறைக்குதான். நம்ம உதயநிதி ஐயா பேசினார் பாருங்க, சனாதனம் என்றால் டெங்கு மலேரியான்னு, அது அப்படியே அதனாலதான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி
திரு கமல்நாத் தெளிவாக சொன்னார். அந்த நேரத்தில் இண்டி கூட்டணி மீட்டிங் அங்கே நடக்க இருந்துச்சு. இங்கே எவனாவது வந்தீங்கன்னா தொலைச்சி விடுவேன்னு மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டார். அடுத்தது நம்ம பீகார் தேர்தல் வந்துச்சு. நம்ம ஸ்டாலின் சார் போனார், கனிமொழி சார் போனாங்க. போயிட்டு அதனால பலன் இருக்கோ தெரியாது, 103 இடத்துல அந்த யாத்திரை ராகுல் காந்தி சார் போனார். அதில் 98 இடத்துல காங்கிரஸ் தோத்துருச்சு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, அந்த கூட்டணியே அப்படியே மகா கட்பந்தனே தோத்துச்சு. ஸோ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அதெல்லாம் பிஜேபிக்கு உதவும். அந்த விதத்தில் அவர் பிஜேபிக்கு மோடி அமித்ஷாக்கு அடுத்த பிரச்சாரகராக இருக்கார். சரியா? இப்போ பிரச்சனை பாஜக என்ன எதிர்பார்க்குது? எங்க கூட கூட்டணி வரணும்னு நினைக்கிறாரா விஜய்? இல்ல சார், இப்ப ராகுல் காந்திட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். இப்ப 2 படம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஒரு படம் திமுகவுடைய பிரச்சார படம்னு சொல்லி பராசக்தின்னு ஒண்ணு. இவர் இந்த படம் வந்தா இவரு அப்படியே மலைக்கு மேல போய் நேரடியா முதலமைச்சராக உட்கார்ந்துருவார்னு இவங்க சைட்ல இருந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படம் வெளியில வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு 1300 தியேட்டர்ல 60-40 இவங்க பிரிச்சுக்கிறதா இருந்தாங்க. இப்போ அது வராதுனால ஆல்மோஸ்ட் 80 to 90% தியேட்டரை எடுத்துக்கிட்டாங்க. போய் கலெக்ஷன் காலையில் நான் போட்டு பார்த்தேங்க. முதல் நாள் 13 கோடி ஆச்சான், 2வது நாள் 10 கோடி, நேற்று 3 கோடின்னு ஆயிடுச்சான் பராசக்தி. சரி, அந்த பராசக்தியில அவ்வளவு கேவலமாக இவருடைய பாட்டி இந்திரா காந்தியை காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தி அரக்கின்னு அவங்கள காட்டுறாங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறதுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் திருச்சி வேலுச்சாமி, இன்னும் 1-2 பேர் கொடுக்குறாங்க. ஆனால் ஓகே, நீங்க கேட்டீங்க விஜய் எங்க போய் சேரக்கூடும், என்ன நிலைமைன்னு. ராகுல் காந்தியோடு குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 4 நாள் ஃபோன்லேயோ நேர்லேயோ பார்த்து பேசக்கூடியவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோடு தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். விஜயை வாழ்த்தி இருக்கிறார். திமுக ஆட்சி தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யல, கடனை மட்டுமே தான் வாங்கியிருக்கு அப்படின்னு அதையும் எடுத்து போட்டார். அதை போட்ட உடனே என்னாச்சு, அவரை கண்டிக்கணும் ராகுல் காந்தின்னு திருமாவளவன்ல ஆரம்பித்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வைகோ வரைக்கும் கண்டனம் தெரிவித்த உடனே ராகுல் காந்தியுடைய இன்னர் சர்க்கிள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு 2-3 எம்பியை வச்சுருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் நம்பர் 1ல் இருக்கிறவர் மாணிக் தாக்கூர். அவர் எங்கள் கட்சியை பற்றி நீ யாரா பேசுறதுக்குன்னு கண்டிச்சார். சரியா? அப்புறம் மாணிக்கம் தாக்கூரும் விஜயோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னார். அதன் பிறகு ஜோதிமணி. இன்னும் சொல்ல போனால் கரூர் சம்பவத்தில் அன்னைக்கு கரூருக்கு அவர் போகிறதாவே இல்லை. அன்னைக்கு அவருடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம் அங்கே கிடையாது. அதுக்கு முந்தின வாரம் செந்தில் பாலாஜி கூட்டம் போட்டு கூட்டம் கட்டணும்னா அதை விட காட்டணும்னு ஜோதிமணி அழுத்தத்தால் தான் கரூர் ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் என்பவர், அவருடைய முழு பேர் ஜோசப் விஜய், அவரே போட்டுக்கிட்டது தான். ஸோ அவர் கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு விஜயுடைய கூட்டணி உதவக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. நீங்கள் கேரளா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லீடு 2000லேருந்து 5000 ஓட்டு தான் வரும். தொகுதிகள் சின்னது இல்லை, ஃபைட் இதுவாக இருக்கும். இது வரைக்கும் 1951 ஒரு தேர்தலில் கூட இருக்கும் ஆட்சி மீண்டும் ஜெயிச்சதில்லை. 2020 வரைக்கும். 2020 தேர்தலில் முதல் முறையாக சிபிஎம் திருப்பி வந்தது. காரணம், பிஜேபி 18% ஓட்டு போயிடுச்சு. காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய ஆட்சி மாறி போச்சு. இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது டச் அண்ட் கோல போயிடக்கூடாது. ஸோ விஜய் இருந்தால் தொகுதிக்கு 2000 ஓட்டு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பாக அங்கு ராகுல் காந்தியோடு தினமும் பேசக்கூடிய கேசி வேணுகோபால் மற்றும் ஜெய்ராம் ரமேஷ், கிட்டத்தட்ட கேசி வேணுகோபால் தான் அடுத்த முதல்வர்ங்கிறாங்க, அவங்க 2 பேரும் விஜயோட சேரணுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவருக்கு இன்னும் தடுமாற்றம். அதாவது ராகுல் காந்தி என்ற மனுஷர் அந்த கட்சிக்கு நல்ல எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டார். அஸ்ஸாம் சைடில் பாஜகவுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் இருந்தது. அஸ்ஸாமில் இருந்த இன்றைய முதல்வர் அப்போ காங்கிரஸில் இருந்தபோது அவரை பார்த்து பேச போனால் அவரை கேட்காம நாயை தடவி கொடுத்துட்டு இருந்தாராம். போடான்னு கட்சியை விட்டு வெளில வந்துட்டு இன்னைக்கு என்டையர் ஸோ இவர் அதே மாதிரி இதில் பஞ்சாபில் அமரிந்தர் சிங் இருந்த இடத்துல அவருக்கு போல சித்துவை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் 500 கோடி கொடுத்த வேற ஒருத்தரை கொண்டு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் பண்ணுறதில்ல எக்ஸ்பர்ட், காசுக்காகவோ எதுக்காகவோ பண்ணுறதில்ல ராகுல் காந்தி எக்ஸ்பர்ட். ஸோ போன முறை இவர் சொன்ன பேச்சை கேட்டு, அதாவது இவரை கூட்டணியில் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கனோலு மற்றும் திருவள்ளூர் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் சவுக் சங்கருடைய மச்சான், இவங்க 2 பேர் தான் கர்நாடகா தேர்தலில் மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு பின்னணியில் இருந்த. அவர் வியூக வகுப்பாளர் சுனில் கனோலு. அவர் அந்த டயத்தில் அதிமுக வியூக வகுப்பாளர். நீங்கள் 5 மாநில தேர்தல் முன்னாடியே
பாஜக கூட்டணியை உடைச்சா ராகுல் நம்மளோட கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்லி இவர் உடைச்சிக்கிட்டாரு. கடைசியில் கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்துருந்தா 13 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வந்துச்சு. இப்போ இந்த முறையும் விஜய்கிட்ட வருவார் என்ற நம்பிக்கையை கொடுத்து அதுக்காக கரூரில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அது சிபிஐயில் போயிட்டுருக்காரு. ஸோ விஜய் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்திருப்பதாகவும் 20ஆம் தேதிக்குள்ள ராகுல் காந்தி சேர்வதாக இருந்தால் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடுக்கிற சர்வே எல்லாம் எனக்கு அந்த சர்வேல பெரிய நம்பிக்கைகள் இல்லை. ஏன்னா இதுவரை எடுக்கப்பட்டுள்ள சர்வே எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட 20% 34% வரை விஜய் அர்பன் சீட்ஸில் வாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியாவும் சொல்கிறாரு, இது ஜனம் டிவியும் சொல்லியிருக்கு, ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லி, இவங்கெல்லாம் பெரிய அளவில் அந்த பக்கம் ஆதரவு கிடையாது. ஸோ இப்போ இவ்வளவு ஓட்டி இவர் தனியாக நின்னால் ஸ்பாயிலராக மீண்டும் தமிழகத்தை அழிக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா பாஷையில் தீய சக்தி வந்துவிடக்கூடுங்கிறப்ப நீ அங்கே சேரலன்னா பிஜேபி கூட்டணிக்கு வரணும் என்ப ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல்கள் வருகிறது. வந்தால் 2011 தேர்தலில் விஜயகாந்த் கொடுத்த மாதிரி 41 சீட்டை இந்த கூட்டணியில் கொடுப்பார்கள் என்றும், பிஜேபி 50க்கு குறையாமல் நிற்கணுங்கிறத இவர் வந்தால் 30-35க்கு குறைச்சிப்பாங்க, அவங்க சைட்லேருந்து இது பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா போகுதுன்றார். பட் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸு ராகுலும் விஜயும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட திமுக சிங்கிள் டிஜிட்டுக்கு கூட குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை, அதுதான் முதல் வாய்ப்பு. பட் ராகுல் அந்த முடிவு, விஜய் தயாராக இருக்கிறார், 70 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டோம், இன்னும் ராகுல் காந்தி அவர் சரியான முடிவை என்றைக்கும் எடுத்ததில்லைங்கிறதுனால, அப்படி இல்லை என்றால் விஜய் வரணுங்கிற ஒரு அழுத்தம் இதன் பின்னால் இருக்குங்கிறாங்க. பட் எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஏன்னா வசனங்கள் வைப்பதில், ஏன்னா ஒரு படத்தில் தவறான வசனம் இருந்தால் கிட்டத்தட்ட கலவரங்கள் கூட வரலாம், அது அந்த சூழ்நிலை இருக்குது. பட் இதில் என்னென்னா இவர் 19ஆம் தேதி கொடுத்தாராம், இத்தனை கட்டு வைங்கன்னு சொல்லி கட் பண்ணி இவர் கொடுத்த பிறகு நாங்கள் யூஏ கொடுக்குறோன்னு மெயிலே அனுப்பிச்சார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது திட்டமிட்டு செய்கிறதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பட் பொறுப்பு இருக்குது. ஏன்னா பாம்பே ஹைகோர்ட் நீதிபதி ஒரு போலீஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சொன்னப்ப, இன்றைக்கு வரும் சினிமாக்கள் சிங்கம் போன்ற படங்கள் சமூகத்தை கெடுக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு வந்த படத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த புள்ளிங்கோன்னு ஒரு கொலை நடந்தது, அதை யாருங்க சொல்லி கொடுத்தது, லவ் பண்ணால் முதல்ல மேட்ரை முடிக்கணும் அப்படின்னு ரஞ்சித் சொல்லி கொடுத்தார். ஆச்சா, இதையெல்லாம் இந்த சினிமாக்கள் செய்கிற, நான் சொல்கிறது, நான் காலேஜ் படிக்கிற நாளில் 100ஆவது நாளுங்கிற படத்தை பார்த்துட்டு குடும்பத்தை சேர்ந்த 8 பேரை ஒருத்தன் கொலை பண்ணான். ஸோ சினிமாக்கள் என்பது பொறுப்பாக இருக்கணும். இன்றைக்கி காசு ஒன்றையே குறியாக வச்சுக்கிட்டு, அடுத்தது அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் இதுக்கு முன்னாடி 2 படம் மொத்தமே 2 கோடி தான் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு, எங்கேருந்து 500 கோடி வந்துச்சுன்னு தெரியல. அதனால் பொறுப்பு இருக்கிறது. பாஜக நேரடியாக தலையிருந்தால் தப்பு, ஏன்னா பட் ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணதுனால இந்த வம்பு. அந்த மெயிலெல்லாம் இல்லைன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வர படத்தில் 10க்கு 8 படத்தில் ப்ராப்ளங்கள் உண்டு. இந்த வசனமெல்லாம் எப்படி வந்திருக்கலாம்? அதே மாதிரி புள்ளிங்க பாட்டு வசனம் எழுதினவன் 7ஆம் கிளாஸ் பொண்ணை கற்பம் பண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுகிறான். அதுக்கப்புறம் ஐஎம் சாரி ஐயப்பான்னு ஒரு ஏசப்பா பொண்ணு பாடிச்சு. ஸோ இவங்க எல்லாம் திட்டமிட்டு தமிழரை அழிப்பதற்காக சினிமா மீடியாவை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த மெயில் முன்னாடி போட்டது தான் தப்பு. பட் படத்தில் தவறான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். இதை பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறதா? இவங்க 2009-14 காலகட்டத்தில் புத்திரனும் பிதாவும் புத்திரனும்னு ஒரு படம், அதுக்கப்புறம் கிராஸ் ஃபயரோ ஒரு படம், இந்த 2மே கேரளா சர்ச்சில் நடந்த சில தவறான சம்பவங்கள் அடிப்படை உண்மை சம்பவ படத்தை தடுத்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ரெட் சாரின்னு ஒரு கிட்டத்தட்ட இந்த நூல் சோனியா காந்தியை பற்றிய சில நூல், அவருடைய முன் வாழ்க்கையை பற்றி சொல்லுதுன்னு அந்த புத்தகம் பெருமளவில் இந்தியாவில் கிடைக்காம தடை பண்ணாங்க. டாவின்சி கோடுங்கிற படம், அது இயேசுவை பற்றிய கதைன்னு ஒன்று தடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இது கற்பனை அப்படின்னு சொல்லி போட்டு தான் வெளியில் விட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு உரிமை இல்லை. பட் என்னன்னா முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு போய் தடுத்துருக்காங்களேன்னு வருத்தம் தான். விஜய் படம் நல்ல படமாக இருந்தால் அது என்னைக்கு வந்தாலும் அது பொங்கலாக அவர்களுடைய ரசிகர்கள் ரசிப்பார். படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக வந்த 5-6 பெரிய பட்ஜெட் படமே எடுத்துக்கோங்க. தங்கலான் படம் வந்துச்சு, பார்த்துட்டு ஐயா குப்பன்னாங்க. அதுக்கப்புறம் இது கங்குவா வந்துச்சு, ஐயோ தங்கலான் நல்லா இருக்குன்னாங்க. கங்குவா வந்ததுக்கு அப்புறம் ரெட்ரோ வந்தப்புறம் ஐயோ அது 2ம் நல்ல படம்னாங்க. அப்புறம் இந்தியன் 2, விடுதலை 2 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அதெல்லாம் நல்ல படம்னாங்க. மக்கள் பட்ஜெட்டை வச்சு படத்தை பார்க்கறதில்ல, நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. அது பராசக்தியில் தெரிஞ்சிச்சு. எனவே வர்ற படத்தில் இவங்க வைக்கிற சீன்ஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் சென்சாருங்கிறது என்னன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு படத்தை பார்த்துட்டு ஓகே பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதில்
அதில் ஒன்றும் காசு கிடையாது அதில். அதனால் யாரெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க உள்ளே இருக்கிறவங்க. அதனால் இப்போ எடுத்த உடனே முதல்ல யோசிக்காமல் ஓகே சொல்லி மெயில் அனுப்பிச்சது தான் பிரச்சனையே தவிர அப்புறம் யோசித்து பார்த்துட்டு தடுத்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு வரணும். திருப்பரங்குன்றத்தில் அந்த கள்ளத்தி மரத்து பக்கத்தில் ஏற்றின அந்த கொடி மரத்தை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க. இதை அகற்றாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து நேற்று எச் ராஜா அவர்களும் மலை மீது ஏறினார். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனார், தடுத்து நிறுத்தப்பட்டார், கைது செய்யப்பட்டார். ஏறக்குறைய 12க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, முதல் விஷயம் ஆக்சுவலாக இந்த கள்ளத்தி மரத்து மேலே முந்தான இந்த வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கந்தூரி விழான்னு 1 மாதம் முன்னாடியே வந்ததாக இந்து முன்னணி இதில் பார்த்த ஞாபகம் இருக்குது. அது ஸ்தல விருட்சம் சார். நம்மளுடைய நம்பிக்கை, அதாவது தமிழர்கள் இந்துக்களுடைய நம்பிக்கை, ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம்னு ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற கோவில் மூர்த்தி, அதில் மூர்த்திக்கு சமமாக அந்த ஊர் மண்ணில் எது வளருமோ அந்த மரம் தலை வருஷம். எல்லா கோயிலுக்கும் வில்வ மரம் இல்லை அசோக மரம் இல்லை இதுன்னு கிடையாது. அந்த மண்ணுக்கு எது சூட்டாகுமோ அந்த ஊரில் அந்த மரம் இருந்தால் யாரும் வெட்டக்கூடாது. இது கல் மேலே வர ஒரு விதமான ஸ்பெஷல் மரம், கள்ளத்தி மரம்ன்றாங்க. அந்த இது தெளிவாக கோயில் இடத்துல இருக்குது சார். நம்ம 1923 தெளிவான தீர்ப்பு, என்டையர் மலையுமே முருகனுக்கு சொந்தமானது. பட் இந்த ஆக்கிரமிப்பு தர்கா என்பது ஒரு 200 வருஷமாக இருப்பதனால் வழியில் இருக்கிற ஒரு 33 சென்ட் நெல்லித்தோப்பு, அதிலிருந்து அந்த தர்காவுக்கு போகும் படிகள் மற்றும் தர்கா மட்டுமே தர்காவுக்கு சொந்தமானது. அந்த தர்காவினர் தேவஸ்தானம் எந்த விதத்தில் தொழுகையை செய்யலாம் என்று அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த அளவில் நிறுத்துக்கணும். இன்றைக்கு உள்ளதை தாண்டி எதையும் கட்டக்கூடாது. ஸ்டேட்டஸ் கோ ஷுட் பி மெயின்டைன்ட் அப்படிங்கிறது 1923 பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இன்னைக்கு வரைக்கும் அது கண்டெஸ்ட் ஆகல. அப்படி இருக்கிறப்ப கோயில் இடத்துல இருக்கிற தூணில் ஏற்ற உள்ள அந்த தூணை பற்றி இவங்க பேசினதெல்லாம் நம்ம சொன்னால் கிரானைட் ஸ்டோனு, சர்வே ஸ்டோனு, கனிமொழியெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தீபத்தூண்கிறது ஆகி அதுலேயும் 144 போட்டு தடை பண்ணாங்க. அடுத்தது அந்த சந்தனக்கூடு விழாங்கிறதே காலையில் விடிகாத்தால 3 மணிக்கு நடத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் கலெக்டர் ஒரு உத்தரவு போடுகிறார், 50 பேர் மட்டுமே மலை ஏறிட்டு போயிட்டு வரணும், மேலே அதுக்கு மேலே கூட்டம் சேரக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கு நடக்கிறத வேணும்னே கீழே எல்லாம் பெருசாக இழுத்து இப்போ அடிவாரம் வரப்போ 5, அங்கே போலீஸோட சண்டை போட்டு 6 மணி ஆன பிறகு 6 மணி ஆயிடுச்சு எல்லாரும் போகலாம் அப்படின்னு சண்டை போட, நாங்கள் 50 பேர் தான் போவோன்னு எண்ணி அனுப்புறதுக்குள்ளே 6 தாண்டின உடனே அவங்க போனப்புறம் மற்றவங்க ஏறலான்னு சொல்லிட்டு அதை அவங்க போய் கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரையும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதே கார்த்திகைக்கு முன்னாடி 1 வாரம், அதுக்கப்புறம் பின்னாடின்னு சொல்லி 19 நாட்கள் உள்ளூர்காரர்கள் கூட மேலே மலைக்கு ஏற்றலை. இந்த சந்தனம் கூட ஆரம்பிச்சப்புறம் அவங்கள விடணும்னு பிரச்சனை வந்தப்புறம் தான் உள்ளூர்காரர்கள் ஆதார் கார்டை பார்த்துட்டு ஏறலான்னு வந்துச்சு. இந்த தர்கா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஏறலான்னு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம இந்து போராளி சார் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டால் நான் உங்களுக்கு ரொம்ப அதில் அந்த தீர்ப்புலேயே என்ன சொன்னார்னா நீதிபதி, ஒரு நம்மளுடைய இடத்த நம்ம யூஸ் பண்ணலன்னு சொன்னால் வேற ஒருத்தர் நான் பயன்படுத்துகிறேன் இது எனக்கு சொந்தம்னு வந்துடுவாங்க. ஒரு பொருளை நீங்கள் அதாவது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் பத்தாது, அனுபவமும் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வேற ஒருத்தர் நான் அனுபவிக்கிறேன்னு இருந்தால் அவனை காலி பண்ணலன்னா கொண்டாட முடியாது. வக்ஃப் போர்டே அங்கே வந்து என்ன சொன்னாங்க, இந்த தூண் இருக்கிறது எங்க இடம் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அதில் மிக கடுமையாக நீதிமன்றம் கண்டுபிடித்தது பெஞ்ச். எனவே இதில் ஏற்றாமல் நிறுத்தினது தப்பு. பட் தெளிவாக கோயில் இடத்துல கோயில் விஷயத்தில் ஏற்றினது தப்பு. நம்ம இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுறோங்க. 2 விஷயம் சொன்னால் புரிஞ்சிடும். ஒன்று, கோயிலில் இருக்கிற விக்கிரகம் சார். விக்கிரக வழிபாடுங்கிறது மெய்யியல் மரபின் உச்சக்கட்டம் சார். அதாவது நான் எனக்கு விக்னேஷ் தெரியும்னா விக்னேஷ் இந்த மூஞ்சியில் இருக்கார், விக்னேஷை பார்க்குறேன். ஒரு இன்னும் சொல்ல போனால் பைபிளில் கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தார்னு இருக்குது. நம்ம எல்லா கடவுளையும் பெரும்பாலும் நம்ம சாயலில் தான் இருக்குது. ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், இறைவன் திருவடியை வணங்குவதற்கே தான் கல்வி, இல்லாவிட்டால் இதற்கு கற்றதனால் ஆய பயன் என்கொள். இன்னும் அடுத்தது போனால் கோளில் பொறியில் பயமில்லவே எண்குணத்தை, கோளில் பொறியில் பயமில்லவேன்னா உன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை நீ அந்த இறைவனின் திருவடியை வணங்காவிட்டால். சட்டப்படியாக நான் சொல்றது இந்திய சட்டம் இல்லைங்க, உலக சட்டப்படி நித்திய பூஜை நடக்கும் ஒரு கோயிலின் விக்கிரகம் என்பது சட்டப்படியான மனிதன், ஜூரிஸ்டிக்கல் பர்சன், எவர் மைனர். இதை நிரூபித்து தான் லண்டன் கோர்ட்ல இருந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற பாத்தூர் நடராஜருங்கிற சிலையை மீட்டுட்டு வந்தோம். அப்போ கூட என்னாச்சு, அந்த கோயில் விக்கிரகம் நிரூபிச்சிட்டாங்க.
அப்போ அந்த இது மியூசியம், லண்டன் மியூசியம் சொல்லுது, நாங்கள் இதை வந்து கனடாவில் இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினோம், அவங்க சட்டப்படி இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க, நாங்கள் சட்டப்படி பணம் கொடுத்துருக்கோம். இது 30 அந்த கோயிலே 70 வருஷமா இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வேணும்னா எப்படி கொடுக்கறதுன்னப்போ தமிழக அரசின் சார்பாக பேரறிஞர் தொல்லியல் பேரறிஞர் நாகசாமி, பேராசிரியர் நாகசாமி போய் தமிழ்நாட்டில் 60,000 கல்வெட்டு இருக்குங்க தமிழில். அதில் பெரும்பாலானவை கோயில்களில் தான் இருக்குது. அதில் 20,000 கல்வெட்டில் இந்த கோயிலுக்கு இந்த விளக்கேற்றுறதுக்கு, இந்த கோயிலுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானமானது சூரிய சந்திரன் உள்ள வரை அந்த கோவிலுக்குன்றாங்க. அதனால விற்கவும் முடியாது, லீஸுக்கும் கொடுக்க முடியாதுங்க. அதனால இந்த சட்டத்தை காட்டி தான் பத்தூர் நடராஜரை நம்ம மீட்கணும். இதே தீர்ப்பை குழந்தை ராமர் என்பது ஜூரிஸ்டிக்கல் பர்சன் என்பதை வைத்துத்தான் அயோத்தி தீர்ப்பும் வந்துச்சு. அப்ப அந்த கடவுளுக்கு சொந்தமான விஷயத்தை பாதுகாக்கிற வேண்டியது இந்து அறநிலைத்துறை அல்லது அறங்காவலர்கள். அவங்க அந்த இடத்துல ஏற்ற விடுறாங்க. கேட்டா எனக்கு உடம்பு சரி சார். இதே மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்தா 2 கோயிலே இல்லைங்க. ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்குறாங்க, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கும் அருள்மிகு இடும்பன் கோவில் இருந்த இடம் இப்பொழுது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக ஆகியுள்ளது. முதலமைச்சர் இருந்து சொல்றார். மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை சொல்கிறார். அசம்பிளிலாம் ஒருத்தருக்கு ஒரு கேள்வி தான், அடுத்த கேள்வி போயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து முதலமைச்சர் திருப்பி கொடுக்குறாங்க பதில். இந்த அவைக்கு நான் ஒரு குறிப்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலையில் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் திரு H. ராஜா அவர்கள் கூறிய தகவலை நான் தவறான தகவல் என்று சொன்னேன். ஆனால் துறையில் விசாரித்த பொழுது அவர் சொன்னது சரி. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்த அருள்மிகு இடும்பன் கோவில் இப்பொழுது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகியிருக்கு. நான் இந்த அவையில், நான் சொல்றது 2003 உறுதி கூறுகிறேன், 6 மாதத்தில் அந்த கோவில் மீண்டும் அந்த இடத்தில் வந்துவிடும்னு சட்டசபையில் சொன்னாங்க. நம்ம இருக்கிறது 2026 இது வரைக்கும் வரல. 2014 இன்னொரு கோயிலை இடிச்சு காப்பி கடையாக மாறிச்சு. திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இருக்கிற இது பக்த மார்க்கண்டேயர் இது வரைக்கும் மீட்கப்படலைங்க. அச்சா, இதையெல்லாம் தாண்டி நமக்கு எல்லாம் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த படம் ஒன்று வரும், அவன்தான் மனிதன் படத்தில். எல்லாருக்கும் பிரச்சனைனா உங்ககிட்ட வரும், உங்ககிட்டயே பிரச்சனைன்னா என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் எங்கே போய் நிற்கிறோம்? ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறோம். இந்த ஹைகோர்ட் இருக்குதுங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அந்த இடத்த வருஷத்துக்கு வருஷம் நவம்பர் மாதம் அன்னைக்கு கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு பூட்டிடுவாங்க. 7 கேட் உண்டுங்க. இந்த பக்கம் NSC பஸ் ரோடு இருக்குது, இந்த பக்கம் எஸ்பிளனேட் ரோடு இருக்குது, அந்த பக்கம் இது ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோடு இருக்குது, அந்த பக்கம் இது ராஜாஜி சாலை வரும். மொத்தம் 7 கேட் இருக்குங்க. 7 கேட்டையும் பூட்டிட்டு கொண்டு போய் அந்த 7 சாவியையும் கன்னிகா பரமேஸ்வரி காலடியில் வைப்பாங்க, பிராட்வேல இருக்கிற கோயில் அப்படின்னு பத்திரிகையெல்லாம் செய்தி வருங்க. வேறு யாரும் உரிமை கொள்ளக்கூடாது, இது கோயில் சொத்து கன்னிகா பரமேஸ்வரிக்குன்னு சொல்லி உங்களுக்கு பேப்பர் கட்டிங்க அனுப்புன்னு தயவு செய்து காட்டுங்க. அச்சா, இது 2019 வரைக்கும் இந்த மாதிரி வந்துச்சுங்க. தமிழ் ஹிந்துவில் வந்தது இருக்குது, தினகரனில் வந்தது இருக்குது, விகடனில் வந்தது இருக்குது, எல்லாம் வேணா உங்களுக்கு தரங்க. 2020 கொரோனா அப்போ அது மூடி இருந்துதான் என்னமோ தெரியாது, அதை வந்து அங்கேயே ரிஜிஸ்ட்ராரே வச்சுக்கிட்டாராம். என்ன போட்டாங்க, அந்த இடத்திற்கு யாரும் உரிமை கொள்ளக்கூடாது என்று ஒரு நாள் பூட்டி வச்சுட்டு நாங்கள் வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் இதே தான் சொல்கிறாங்க. ஹிந்து பத்திரிகை சார்பாக ஹைகோர்ட் ரிப்போர்ட்டராக இருக்கிறவர் அவர் ட்வீட்டில் போட்டோன்னா நான் இந்த பழச பேப்பர் எடுத்து காட்டணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய் அப்படிங்கிறாங்க. இப்போ அது வரைக்கும் கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் வச்ச வழக்கத்தை 4 வருஷமா விட்டுவிட்டு இப்போ அது கோயிலுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் என்னத்தை பண்ணுறது? ஸோ இதுதாங்க விஷயம். அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அதை பண்ணணும். நம்ம H. ராஜா போன்ற போராளிகள் இருப்பதால் தான் இப்போ இந்த கோயில் இருந்தது தெரியும். பிராட்வேல ஒரு கோயிலே இடிச்சு விட்டாங்க. பிராட்வே எண்டுலேருந்து ஆரம்பிச்சா அதே NSC போஸ் ரோடில் வால்டாக்ஸ் ரோடுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் குப்பை தொட்டியை வச்சுட்டாங்க. நம்ம நண்பர் திருப்பரங்குன்றத்துல இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி மதுரை வரதா இருந்தது. அதை இப்போ மாற்றி சென்னையில் வச்சிருக்காங்க சார். அதில் ஏதாவது அரசியல் கணக்கீடு ஏதாவது இருக்கும்? இல்லை, 2-3 விஷயம் இருக்கும். ஒன்று, அவருடைய சேஃப்டி செக்யூரிட்டி இஷ்யூக்கள் இருக்கலாம். இல்லை அங்கே அந்த அளவுக்கு, அதாவது அவர் பெரிய அளவில் பொங்கல் கொண்டாடணும், வேறு மீட்டிங் வைக்கிறதுங்கிறப்போ ஸோ எந்த பிளான்? பொங்கல்லாம் முடிஞ்சுதானே வர்றாரு அவர்? இல்லை, அவர் வருது மோடி பொங்கல்னு பொங்கல் விழா அவர் கொண்டாடுற மாதிரி பண்ணுறார் சார். பொங்கல்லாம் என்னைக்கு வேணா, கிறிஸ்மஸுக்கு இப்போ 1 மாதம் பண்ணி கூட்டம் NDA தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருந்து இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப சென்னையில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது, இதெல்லாம் சென்னையில் பண்ணுறதுன்னு இருக்கலாம். கூட்டம் சேர்க்கறது, செக்யூரிட்டி, முதலமைச்சர், பிரதமர்
போன்றவர்கள் வந்தால் அவங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது. திருப்பி அடுத்த நாள் அவருடைய ப்ரோக்ராம் அன்றைக்கி நைட்டே வேறு யாரையாவது சந்திக்க வேண்டி இருக்கிறதா? ஏன்னா பட்ஜெட் வேறு சண்டே அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கி போட போகிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா இது எதுவுமே ஒரு ஆள் டிசைட் பண்ணுறது இல்லை சார். நீங்களும் சாப்பிட்ணுன்னு சொன்னால் இப்போ ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வரலாம், இல்லை எதிர்த்தாப்புல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம். அவருடைய சாப்பாட்டை ஒருத்தர் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் விஷயம் இல்லைன்னதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிட முடியும். கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி த்ரெட்ஸில் ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதில் பெரிய அரசியல் இருக்காது. கட்சிக்குள்ளேயும் விஷயம் இருக்கலாம், இல்லை டெல்லியில் அவரை உடனடியாக வர வேண்டி இருக்கலாம். ஏன்னா நைட்டு லேண்டிங், நைட் இது மதுரையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. இதில் பெரிய அரசியல் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் மோடி அவர்கள் வரும் பொழுது கூட்டணினா இந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருது. அதாவது 2021 பிஜேபி, அதிமுக, பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி இவங்களை விட ஒரு 30 லட்சம் ஓட்டு அதிகம் வாங்கினாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு கட்சியாக உடஞ்சிக்கிட்டே வருது. காங்கிரஸும் வெளியில் போகுது, இந்த பக்கம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று எஸ்ஐஆர்னு ஒன்று போட்டு 98 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம டி நகரில் எடுத்துக்கிட்டால் வெறும் 143 ஓட்டில் தான் சத்யா தோத்தார். இப்போ எஸ்ஐஆரில் 98 லட்சம் ஓட்டு இன்ட்டு 200ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை ஓட்டு போயிருக்குன்னு புரிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட கதிகலங்கும் நிலையில் திமுக இருக்கிறது. ராகுல் காந்தி இன்னும் இதோட சேர்ந்துருவார்னா என்ன ஆகும்? இந்த நிலை தொடர்ந்தால் திமுக ஒற்றை இலக்கத்தை நோக்கி கூட செல்லலாம். 1991 இது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு 2 சீட்டு ஜெயிச்சாங்க, எக்மோர் மற்றும் துறைமுகம். 2011 பிரதான எதிர்க்கட்சியாக வரல. அந்த நிலை வரக்கூடுமோ என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மோடி வர்றப்போ ஃபைனலைஸும் ஆகலாம்.